எல்லோருக்கும் வணக்கங்க. மேங்கோ ஃபுட் டீம்லேருந்து மல்லிகா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈரோடு அருகே நொச்சிக்காட்டு வலசு வெள்ளைப்பாறை முனியப்பன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க. இப்ப வந்துங்க ஆடி 18 முடிஞ்சு அடுத்த வாரம் செவ்வாய் புதன் வரும்போது எல்லா முனியப்பன் கோயில்லையுமே விசேஷம் தாங்க. முனியப்பன் கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா சுவத்துலேயுமே மின் அலங்காரங்கள் ரொம்ப சிறப்பா அமைச்சிருந்தாங்க. அதுல வந்துங்க வண்டி மாடு, நம்ம வந்து கிராமத்துல வண்டி மாடு வந்துங்க மெயினா அதுல வந்து அமைச்சிருந்தது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அதுபோக பக்கத்துல இருக்கிற எல்லா மரங்கள்லயுமே அந்த சீரியல் லைட் போட்டிருந்தது. பாக்குறையில இன்னும் கொஞ்சம் நேரம் பாக்குறாப்புல வச்சிருந்தாங்க. கோயில்ல அதே டைம் வந்துங்க நைட் நேரமானதுனால மழை வந்துருச்சுங்க. மழை வந்ததுக்கும் அந்த சீரியல் லைட்டு எரிஞ்சதுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுங்க. ஆனா பக்தர்கள் நலையாது இருக்கிறக்காக எல்லாம் பிரம்மாண்டமா பந்தல், சிமெண்ட் அட்டை இப்படி எல்லாம் போட்டு ரொம்ப வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. மின் அலங்காரத்துல குத்து விளக்கு அழகா அமைச்சிருந்தாங்க. அதுபோக கோயிலுக்குள்ளேயுமே எல்லா மின் விளக்குகள் அமைச்சு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அதுபோக தென்னை ஓலையில் வேய்ந்தது, மாவிளை தோரணங்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள கட்டி அப்படியே பார்ப்போர வந்துங்க அழகா இன்னும் கொஞ்சம் பார்ப்போமா அப்படிங்கிற அளவுக்கு வச்சிருந்தாங்க. இப்ப தண்ணி தொட்டி வந்துங்க பக்கத்துலயே இருக்குது. அதுல வந்துங்க அவ்வளவு மின் அலங்காரம் செஞ்சிருந்தாங்க. கோயிலுக்கு முன்னால வாழை மரங்கள் கட்டி அதுல வந்துங்க இளநீர், தென்னம்பாளை இப்படி எல்லாம் சிறப்பா அமைச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உள்ளுக்குள்ள போனதையும் விநாயகர் முனியப்பன் பார்த்துட்டாவுங்க அப்படியே நேர்ல வர்ற மாதிரி இருந்ததுங்க. அவ்வளவு சிறப்பா அமைச்சிருந்தாங்க. மாலைகள் வந்துங்க முனியப்பனையே களத்துல இருந்து தலை வரைக்கும் மாலைங்க அந்த அளவுக்கு சிறப்பா இருந்ததுங்க. இப்ப பக்கத்திலேயே வந்துங்க விநாயகருக்கு பக்கத்திலேயே ஒரு மரம், பழமை வாய்ந்த 300 வருடங்கள் வந்துங்க பழமை வாய்ந்த மரம். அதனுடைய சிறப்பு வந்துங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே மரத்துக்கு வைத்து எல்லாம் வழிபடுவாங்க. நேர்த்தி கடன் செலுத்துறீங்க, இன்னைக்கு வேண்டுதல் இருந்தாங்க வேண்டுதலும் பழிக்கும், அந்த அளவுக்கு சிறப்புங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டுங்க மழை வந்துருச்சு. அந்த மழையும் பொருட்படுத்தாம இப்ப வந்துங்க தீர்த்தத்துக்கு போக மீதி இங்க இருக்கிறீங்கெல்லாம் அன்னதானத்துக்கு ரெடி ஆயாச்சுங்க. அதுல வந்துங்க பக்கத்துலயே பிரம்மாண்டமா ரொம்ப சிறப்பா நிரவி போட்டிருந்தாங்க. அதுல வந்துங்க மழையும் பொருட்படுத்தாம மலைக்குள்ளேயே நனைஞ்சுக்கிட்டு அன்னதானம் சிறப்பா நடைபெற்றுதுங்க. எந்த பிளாஸ்டிக்கும் உபயோகிக்காத பாக்கு தட்டு தானுங்க. பாக்கு தட்டு அதுல வந்துங்க எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு போய் போட்டுற வேணும். அந்த நேர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. இப்ப அன்னதானத்துல எடுத்துக்கிட்டாவுங்க அதுல சர்க்கரை பொங்கல், சாதம், பொரியல், சாம்பார், ரசம், தயிர் இப்படி எல்லாமே வந்துங்க சிறப்பா வழங்கினாங்க. இப்ப பார்த்தாங்க கூட்ட நெரிசல் வந்துங்க ரொம்ப அதிகமா இருந்ததுனால 2-3 இடத்துல வந்துங்க பிரிச்சு பிரிச்சு சாப்பாடு போட்டாங்க. அதுல வந்துங்க தண்ணிக்கு தனியா வச்சிருந்தாங்க. எந்த சிரமமும் இல்லாம பொதுமக்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதா பயன்படுத்திட்டாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு ஆரம்பிச்ச அன்னதானமுங்க நைட்டு 10:30 வரைக்கும் நடந்துட்டு இருந்ததுங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். இப்ப கோயில் மதில் மேல பாத்தீங்கன்னா எல்லோரும் வேண்டுதல் நிறைவேற்றிருக்கிறதுக்காக பொம்மைகள், இப்ப பொண்ணு, குழந்தை, பையன் இப்படி அமைச்சுங்க. அதுல வந்து மாடுகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரிங்க நிறைய வேண்டுதல் பழிச்சதுனால எல்லோரும் செஞ்சு வச்சிருப்பாங்க நேர்த்தி கடனுக்காக. இப்ப மின்விளக்கு அலங்காரம் வந்துங்க ஒண்ணுன்னா சங்கு சக்கர சுத்துற மாதிரி அது வந்து ரொம்ப சிறப்பா அமைச்சிருந்தாங்க. தீர்த்தம் எடுக்கிறதுக்காக ஆத்துக்கு போய் தீர்த்தம் எடுத்துக்கிட்டு திரும்பி வர்றாங்க மேல தாளத்தோட. தீர்த்தம் வந்துங்க கோயிலை நோக்கி வருதுங்க. தீப்பந்தங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சும்மா தீர்த்தம் வர்றதை பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பா இருந்ததுங்க. முனியப்பன் வேடம் விட்டுங்க வந்தவர் வந்துங்க அது வந்து பாக்குறீங்கள வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க வச்சுது. அந்த அளவுக்கு சிறப்பா அந்த வேடம் அமைஞ்சிருந்ததுங்க. அதுல வந்துங்க பின்னாலேயே ஆத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டு வந்த பெண்கள் 400க்கும் மேல இருப்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா இருந்தது. எல்லாரும் குடத்துல தலையில வச்சு அதுல வந்துங்க தீர்த்தம், அதுக்கு மேல மாந்தலைகள் வச்சு வரும்போதுங்க அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருந்ததுங்க. கோயில் பக்கமா நெருங்கும் போதுங்க தீர்த்தம் வரும்போது வான வேடிக்கைகள் சும்மா பிரம்மாண்டமா விதவிதமான வான வேடிக்கைகளுங்க. இப்ப தீர்த்தம் வந்ததையுமுங்க விநாயகருக்கு முதல் அபிஷேகம் செஞ்சாங்க.
சிறப்பான அபிஷேகங்க விநாயகருக்கு. கோயிலுக்கு வெளியங்க தீர்த்தத்துக்கு முன்னாடி அப்படியே வான வேடிக்கையில் வந்துங்க, வானத்துலேயும் வெடிக்கிறாப்புல, கீழேயும் அழகா வெடிக்கிறாப்புல, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. இப்ப வான வேடிக்கையோடவங்க பையங்க எல்லாம் நிறைய கலந்துக்கிட்டாங்க. அதுல வந்துங்க சிறப்பா அவங்களுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரொம்ப ரசிக்கிறாப்புல இருந்ததுங்க. இப்ப கோயில்லயே வந்துங்க கலை நிகழ்ச்சிகள், அதுல வந்துங்க மான் மாதிரி புலி மாதிரி இப்படி எல்லாம் வேடமிட்டு பக்தர்கள் வந்து ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க. மேலதாளத்தோட ஆட்டம் பாட்டத்தோட தீர்த்தம் வந்துங்க கோயிலை சுத்தி வலம் வந்து கொண்டு வந்து கோயிலுக்குள்ள வந்துடுறாங்க. தீர்த்த குடமெல்லாம் கோயிலுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தியாச்சுங்க. அதுல வந்து முதல்ல பால் குடம் எடுத்தீங்க வந்து இப்போ முனியப்பனுக்கும் ஃபர்ஸ்ட் வந்துங்க விநாயகருக்கும் பாலாபிஷேகம் நடக்குதுங்க. அடுத்து காவிரி ஆற்றிலிருந்து கொண்டு வந்த தீர்த்தம் வந்து சாமிக்கு வந்துங்க விநாயகருக்கும் முனியப்பனுக்கும் பூஜை நடக்குதுங்க. இப்போ கோயிலில் வந்துங்க முனியப்பனுக்கு அபிஷேகம் செய்ய செய்ய இங்கே பெண்கள்லாம் வந்துங்க தங்களுடைய தீர்த்தத்தை நல்லா தெளித்து ஒவ்வொருத்தரும் சந்தனம் வச்சுக்கிட்டாங்க. இப்போ எல்லாத்து கூடத்தையும் வந்துங்க முனியப்பன் காலடியில் எடுத்து வச்சுங்க ஒவ்வொருத்தர் தீர்த்தத்தையும் முனியப்பனுக்கு வச்சு அபிஷேகம் செஞ்சாங்க. தீர்த்தத்தோட அபிஷேகம் முடிஞ்சதையுமே நல்லா சிறப்பாக சாமிகளை அலங்கரிச்சுங்க, மாலையெல்லாம் போட்டு அடுத்து அர்ச்சனை செய்யறதுக்காக ஆரம்பிச்சாச்சுங்க. தீர்த்த அபிஷேகம் முடிஞ்சதையுமே விநாயகருக்கு வந்துங்க சிறப்பாக மாலைகள் போட்டு இடுப்பில் வேஷ்டிகள்லாம் நல்லா சிங்காரிச்சு அழகாக அபிஷேகம் நடக்குதுங்க. இப்போ தீபாதரணிலாம் காட்டிங்க ரொம்ப சிறப்பான அபிஷேகமுங்க. கோயிலே பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் வந்துங்க அவ்வளோ பக்தர்கள், பிரம்மாண்டமான கூட்டமுங்க. கோயிலில் திருமண பக்கமெல்லாம் மக்கள் கூட்டம் தாங்க. விநாயகருக்கு முடிச்சதையுங்க முனியப்பனுக்கு சிறப்பான அபிஷேகமுங்க. காண கண்கோடி வேணும், அந்த அளவுக்கு முனியப்பனுக்கு வந்துங்க மாலைகள் குவிந்து கிடந்ததுங்க. ரொம்ப சிறப்பாக அலங்காரம் செஞ்சு பக்தர்கள் அப்படியே பக்தி பரவசத்தோட முனியப்பனை வந்துங்க அவ்வளவு சிறப்பாக கும்பிட்டுறாங்க. கோயிலில் மணி வந்துங்க அபிஷேகம் தொடங்கினதுலேருந்து அந்த மணி ஒலிச்சுக்கிட்டே இருந்ததுங்க, பிரம்மாண்டமான மணி. இப்போ கலை நிகழ்ச்சிகள் வந்துங்க கோயிலுக்கு வெளியே பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருந்தது. கலை நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம், அடுத்து உள்ளுக்குள்ள அபிஷேகத்தையும் பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அமைச்சிருந்தாங்க. இதில் என்ன சிறப்புனா, நாம் மறந்து போன விளையாட்டுக்கள், பாரம்பரியமான விளையாட்டுக்கள் ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்தாங்க. அது வந்து பார்ப்போரை வந்துங்க ரொம்ப கவனத்தை ஈர்த்துதுங்க. இடையில மழை வந்தாலும் பக்தர்கள்லாம் எங்கேயுமே நகராம அந்த கலை நிகழ்ச்சியை வந்துங்க ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. 10:30 மணி இருக்குங்க, அப்போத்தான் இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் முடிகிற ஓரம் ஆயிடுச்சுங்க. அடுத்து புதன்கிழமைங்க காலையில் 5 மணிக்கே பெண்கள்லாம் பூஜைக்கு தயாராகிட்டாங்க. அதில் வந்துங்க பொங்கல் வைக்கிறது, எல்லா பொங்கல் பானைகளை வந்து அடுப்பில் வச்சு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து இன்னைக்கு வந்துங்க எல்லாம் பொங்கல் வைக்க ஆரம்பித்த தருணம் வந்துங்க எங்கு திரும்பினாலும் பொங்கலாகவே தெரியுதுங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ பொங்கல் வச்சு சிறப்பாக பெண்கள் கொண்டாடினாங்க. பொங்கல் வச்சதையுமுங்க அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ப இன்னைக்கு வந்துங்க கோழி வேண்டுதல் செஞ்சுருப்பாங்க, ஆடு வேண்டுதல் இருக்குது. அதில் வந்துங்க அவங்கவுங்க தேவைக்கேற்ப கோழிகள் ஆடுகள் நிறையாவே வந்துங்க அதுக்கு கொடுத்தாங்க. ஆட்டினுடைய சுடுவான்பாங்க, அது வந்துங்க முனியப்பனுக்கு ரொம்ப விசேஷம். அந்த சுடுவானம் வந்துங்க சுட்டு முனியப்பனுக்கு பூஜை கொண்டு போய் வச்சாங்க. ஒரு தாம்பாள தட்டத்தில் வந்துங்க பூ பழம் தேங்காய் மாலைகள் இப்படி எல்லாமே சிறப்பாக வச்சுக்குங்க. அந்த சுடுவானுக்கு பக்கத்தில் வேண்டுதல் நிறைவேற்றுக எல்லாருமே வந்துங்க அந்த தட்டத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டு போய் முனியப்பன் அருகில் வச்சு பூஜைக்கு தயாராச்சுங்க. பூசாரி அவங்க வந்துங்க பூஜை செஞ்சு பக்தர்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்தாங்க. முனியப்பனுக்கு முன்னால வேல், நிறைய வேல் இருக்குமுங்க அந்த கோயில்ல. அதுல வந்துங்க எல்லாமே முனியப்பன்ல இருந்து வேல்ல இருந்து திரும்பின பக்கமெல்லாம் மாலைகள், அதுல ரோஜா மாலை அரளி மாலை இப்படி எல்லா மாலைகளும் கலந்து சிறப்பா ஒரு மாலை அலங்காரமாகவே இருந்ததுங்க. இப்ப முனியப்பனுக்கு வந்துங்க பிரம்மாண்டமான எலுமிச்சை மாலைகள், அதே சமயம் பூக்கள், ரோஜா மாலை அரளி மாலை
எல்லாம் சேர்ந்த கதம்ப மாலைகள் வந்துங்க ரொம்ப சிறப்பா அமைச்சிருந்தாங்க. 3 முனியப்பனும் பார்க்க கண்கோடி வேணுங்க. அந்த அளவுக்கு சிறப்பு. நாமளும் சாமி தரிசனம் செஞ்சுட்டுங்க, சிறப்பா வெளியில வர்றோமுங்க. கோயிலுக்கு முன்னாடியே வந்துங்க பூக்கள், வெத்தலை பாக்கு, எலுமிச்சை இப்படி எல்லாமே வித்தாங்க. இப்ப கோயிலுக்கு முன்னாடி வந்துங்க கடை அமைச்சிருந்தாங்க. அதுல வந்துங்க குழந்தைகளுக்கு வேணுங்கிற விளையாட்டு சாமான்கள் ரொம்பவே இருந்ததுங்க. 2 ரோட்ல 2 பக்கத்துலயுமே அவ்வளோ விளையாட்டு சாமான்கள் வச்சிருந்தாங்க. பெண்களுக்கு தேவையான எல்லா பொருள்களும் ஹேர் பின், சடைக்கு போடுறது இப்படி எல்லாமே வந்துங்க வச்சிருந்தாங்க. எதை வாங்குறது, எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு கடைகள் பிரம்மாண்டமா இருந்ததுங்க. பீங்கான் சாமான் எடுத்துக்கிட்டா, அதுல வந்து உப்பு ஜாடி, காப்பி கப்பு, தட்டு இப்படி வந்துங்க நிறைய பீங்கான்லயே இருந்ததுங்க. அது ரொம்ப நல்லா சிறப்பா இருந்ததுங்க. அடுத்து நாம எங்க போறோம்னா, அதே ரோடு சின்னியம்பாளையம், மொடக்குறிச்சி அருகே உள்ள சின்னியம்பாளையம். அங்க வந்துங்க கருப்பண்ணன் கோயில் ரொம்ப விசேஷமுங்க. எல்லாமே அதே அன்னைக்கு தான் பொங்கல். நம்ம அந்த கருப்பணன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அந்த கருப்பணன் கோயில் மரத்தடி இருக்குதுங்க. ரோட்டு மார்க்கத்திலேயே இருக்குது. அதுவும் வேண்டுதல் நிறைவேற்றும் கருப்பண்ணங்க. கோரமடை கருப்பணன். கோரமடை கருப்பண்ணன் கோயில்லைங்க ரொம்ப ரொம்ப விசேஷமுங்க. அங்கே மரத்தை சுத்தி மாலைகள், கருப்பண்ணுக்கு அவ்வளோ மாலைகள் குமிஞ்சிருந்ததுங்க. இங்கேயுமே நிறைய பொங்கல் வச்சாங்க. மழையும் பேஞ்சிட்டு இருக்குதுங்க, அதே சமயம் பொங்கலும் வச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பக்தர்கள் வந்து சிறப்பா பொங்கலை வச்சுட்டு இருந்தாங்க. கோரமடை சாமிக்கு வந்துங்க வேண்டுதல் நிறைவேற்றிருக்கிறதுக்காக நிறைய பேர் கெடா விட்டுருந்தாங்க, கோழி விட்டுருந்தாங்க. அதுல வந்துங்க எங்க ரிலேஷன் வந்து நம்மளை பொங்கலுக்கு அழைச்சிருந்தாங்க. அதுல வந்துங்க காலையில இட்லி, குடல் கறி இப்படி எல்லாமே வந்து செஞ்சிருந்தாங்க. காலையில சாப்பிட்டு எங்க தோட்டத்திலேயே ரொம்ப இயற்கையான எல்லாம் தோட்ட வாழை, தென்னை, மா இப்படி எல்லாம் ரசிச்சு பார்த்துட்டுங்க ஒரு இயற்கையான சூழ்நிலையில ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. தோட்டத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டுங்க மறுபடியும் மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிட்டுமுங்க. 4 மணிக்கு பக்கமா மழை வந்துருச்சுங்க. அந்த நேரத்துல வந்து என்ன நினைச்சாங்கன்னா, குழந்தைங்க பெரியங்க எல்லாம் வந்துங்க பாரம்பரிய விளையாட்டு தாயக்கரம், கிராமத்துல அந்த தாயக்கரம் போட்டுங்க தாய விளையாட ஆரம்பிச்சாங்க. நாம இந்த முனியப்பன் பொங்கல், கருப்பணம் பொங்கல் எல்லாமே நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த நாமளும் பொங்கலுக்கு போய் சிறப்பா பொங்கலை முடிச்சுக்கிட்டு வந்தாச்சுங்க. இப்ப முனியப்பன், கருப்பணன் சாமியினுடைய அருள் வந்துங்க எல்லோருக்கும் கிடைக்கட்டுங்க. இந்த வீடியோ பார்த்தா அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.